13வது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூக மேம்பாட்டுக்காக சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக மஇகா பரிந்துரை அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதனை தெரிவித்தார். சமூக பொருளாதாரம், கல்வி, இளையோர், பெண்கள், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளை அப்பரிந்துரைகள் உள்ளடக்கியுள்ளன. அவ்வறிக்கையை நன்கு பரிசீலித்து உரியவற்றை ஜூலை 31ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ள 13வது மலேசிய திட்டத்தில் அரசாங்கம் சேர்த்துக் கொள்வதோடு அதன் அமலாக்கத்தை உறுதி செய்யும் என தாம் நம்புவதாக விக்னேஸ்வரன் கூறினார். மலேசியன் பிளானோட இது என்ன செய்யணும், நம்ம ஒரு எழுதி கொடுத்துருக்குறோம். அது அமலுக்கு கொண்டுட்டு வருவாங்க, இல்லை அது சில மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போ அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. நம்மளை கூப்பிட்டு ஒன்றும் ப்ரீஃப் பண்ணல. ஆனால் நிச்சயமாக இந்தியர்களோட ஈடுபாடு அது எத்தனை சதவீதம் இருக்குன்னு நம்மளும் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்துருக்கோம். தமிழ் பள்ளி மட்டும் இல்லைங்க, ஒத்துமொத்த சமுதாயத்தோட 13வது பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம். சமூகத்தைச் சேர்ந்த பிற தரப்பினரும் தங்கள் பரிந்துரைகளை வழங்கியுள்ளதை தாம் அறிவதாக கூறிய அவர், இருப்பினும் இறுதியில் ஒரு திடமான, ஆக்ககரமான இந்தியர் நலன் தொடர்பான திட்டம் அமலுக்கு வருகிறதா என்பதே முக்கியம் என்றார். கடந்த காலங்களில் மஇகா முன்னெடுத்த மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் எனும் மலேசியர் இந்தியர் பெருந்திட்டம் அரசாங்கத்தால் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது என்றார் விக்னேஸ்வரன். அதன் அமலாக்கத்தை உறுதிப்படுத்த அப்போதிருந்த செடிக் பிரதமர் துறையின் கீழ் வைக்கப்பட்டு அமைச்சரவையின் சிறப்பு செயற்குழுவும் அதனை கண்காணித்து வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அவை அனைத்தும் பின்னர் 2018 அரசியல் மாற்றத்தால் தடைப்பட்டன. எதுக்கு இது பிரதமர் துறையில் கொண்டு போனதோ, இந்த ப்ளூ பிரிண்டை அமல்படுத்துறதுக்கு. இதை கொண்டு வந்து 100 மில்லியனை செலவிடத்துக்குலாம், அது எந்த அமைச்சில் கொண்டு போய் அதை செலவழிச்சிடலாம். ஆனால் எதுக்கு அது PM டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய்ட்டு வைத்ததோ, கேபினட் ஜாயிண்ட் கேபினட் கமிட்டி எந்தெந்த KSU அந்த ப்ளூ பிரிண்டில் இருக்கிற சம்மந்தப்பட்ட இலக்காகள் அதுக்கு உயர்த்தினு, அதாவது 7% அரசாங்கத்தில் இந்தியர்கள் இருக்குன்னு அது வலியுறுத்துன்னு, அதுக்கு பார்க்குன்னு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் கமிட்டி போடணும், KSUலாம் சம்மந்தம் பண்ணு, அந்த KPI அப்பப்போ கேட்கணும். 10 வருஷம் சென்று என்ன நடந்திருக்கு மாற்றத்தை இல்லாமல் உடனே கேட்கக்கூடியது தான் அது அமல்படுத்துறதுக்கு கொண்டு வந்தது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு 2017 திருப்பி கொண்டு வந்து நாங்கள் வலியுறுத்தி இதில் போட்ட காரணமே இந்த அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இந்தியன் கம்யூனிட்டி பிளான் டிரான்ஸ்ஃபார்மசி kaum இந்தியாவுக்கு bersamaan dengan arus perdana negara அதை கொண்டுட்டு வரத்துக்கு தான் இந்த வேலைகள் செய்து PM டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா அதில் உள்ள ஊழியர் அது ஒரு பங்காராவாக இருந்தால் கூட மற்ற கமித்திரன்ட்ட கேட்டால் கொடுக்கணும். எல்லாம் ஏன்னா மற்ற கமித்திரன் எல்லாமே PM டிபார்ட்மெண்ட் கீழே. So that is the authority that we wanted to give. Not because we wanted it to be under PM department, because PM department அவங்க கேட்டாங்கன்னா everybody must give. We want statistics இருந்தால் தாங்க மாற்ற முடியும். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்பப்போ கேட்டு 6 மாதத்தில் ஏறி இருக்காங்களா, 10 பேர் எடுத்துருக்காங்களா, 20 பேர் எடுத்துருக்காங்களா, போலீஸ் இதில் எல்லாம் கவர்மெண்ட் இதில் அதை இவங்க மாற்றிருக்கிறாங்க. இப்போ 2 வருஷம் 3 வருஷம் பார்ப்போம். அதனை மீண்டும் கொண்டு வர கடந்த 2022 மஇகா முன்னெடுப்புகளை செய்து வந்த நிலையில் மீண்டும் அரசியல் மாற்றத்தால் நின்று போனது. அதனால் திட்டம் போடுவது ஒரு புறம் இருக்க, அதன் தொடர்ச்சியான அமலாக்கத்தை அரசாங்கம் உறுதி செய்வதுதான் மிக அவசியம் என அவர் வலியுறுத்தினார். மஇகா தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற மஇகா மூத்த மகளிர் தலைவிகளின் 1வது ஒன்று கூடல் ரீயூனியன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் விக்னேஸ்வரன் பேசினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பினாங்கு புக்கிட் பெண்டேராவில் சில பிராணிகளும் பறவைகளும் விஷம் வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஷம் கலக்கப்பட்ட தீனிகளை உண்ட 7 நாய்கள், 2 பூனைகள், 5 பறவைகள் கொடிமலையில் செத்து கிடந்ததை பினாங்கு புக்கிட் பெண்டேரா கழகமான PBB-PPP உறுதிப்படுத்தியது. இது ஒரு மனிதநேயமற்ற நடவடிக்கையாகும் என்பதோடு சுற்றுச்சூழல் அமைப்புக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி பொது பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும். தவிர கொடிமலையின் நற்தோற்றத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் என அக்கழகம் அறிக்கையொன்றில் கூறியது. கைவிடப்பட்ட பிராணிகளை விஷம் வைத்துக் கொள்வதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டம் 574 என்று அழைக்கப்படும் சித்திரவதை சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம். எனவே அச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் enquiries@penanghill.gov.my என்ற மின்னஞ்சல் வாயிலாக அவற்றை அனுப்பி வைக்குமாறு அக்கழகம் கேட்டுக்கொண்டது. இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்திருப்பதை உறுதிப்படுத்திய பினாங்கு கால்நடை சேவைத்துறை மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறியது. பினாங்கு ஜார்ஜ் டவுன் சுங்கை அயர்தர்ஜோனில் புரோடுவா அல்சா MPV வாகனம் ஆற்றில் விழுந்ததில் 4 காயமடைந்தனர். அவர்களில் 3 பெண்கள் ஆவர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் MPV கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு கடைசியில் ஆற்றில் கவிழ்ந்தது. வாகனத்தின் உள்ளே சிக்கிக்கொண்ட 4வரையும் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி தீயணைப்பு மீட்புத்துறையினர் பாதுகாப்பாக வெளியே மீட்டனர். 54 வயது ரஷிடா பி ஷேக் மைடின், 59 வயது ஃபத்திமா பிவி PM மைடின், 63 வயது மைடின் ஃபத்திமா PM மைடின் மூவரும் படுகாயமடைந்தனர். MPV ஓட்டுநரான 64 வயது முகமது பராக் அப்துல் லத்தீப் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானார். 4வரும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். தென் துருக்கியிலுள்ள விலங்குகள் பூங்காவிலிருந்து தப்பித்த சிங்கம் ஓர் ஆடவரை தாக்கி காயம் விளைவித்ததால் சுட்டுக் கொல்லப்பட்டது. ஜியூஸ் என்ற பெயரை கொண்ட அந்த ஆண் சிங்கம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு கூண்டிலிருந்து தப்பியோடியது. அப்போது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தோட்ட பணியாளர் மீது பாய்ந்து சிங்கம் தாக்கியது. தாக்கிவிட்டு அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்குள் ஓடி மறைந்த சிங்கத்தை பிடிக்க மாபெரும் தேடுதல் வேட்டை தொடங்கியது. பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பாக அதனை உயிரோடு பிடிக்க முடியாது என்ற காரணத்தாலும் அதிகாரிகள் சிங்கத்தை சுட்டுக் கொன்றனர். சிங்கம் எப்படி கூண்டிலிருந்து தப்பியது, இது யாருடைய கவனக்குறைவு போன்றவற்றை கண்டறிய விசாரணை நடைபெறுகிறது. காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சப்ராங் ஜயா, பினாங்ல. பிரதமர் பதவியிலிருந்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விலக கோரி ஸ்லாங்கூர் ஷாலாமில் நேற்று 300க்கும் மேற்பட்டவர்கள் மறியல் பேரணி நடத்தினர். செக்ஷன் 9 வாகன நிறுத்துமிடத்தில் நடைபெற்ற அந்த அமைதி மறியல் மக்களை பாதிப்பதாக அக்குழு கூறிக்கொண்ட சில விவகாரங்கள் குறித்த அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது. வாழ்க்கை செலவின உயர்வு, ஜூலை 1 முதல் விரிவாக்கம் கண்ட SST வரி உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். போலீஸ் மேற்பார்வையில் காலை 8 மணிக்கு தொடங்கிய பேரணியில் அன்வார் பதவி விலக கோரும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகள், போஸ்டர்கள் போன்றவற்றை ஏந்தி பங்கேற்பாளர்கள் முழக்கமிட்டனர். பாஸ் கட்சியினர், PKR முன்னாள் உறுப்பினர்கள் சிலரையும் அதில் காண முடிந்தது. எனினும் எந்த ஓர் அசம்பாவிதமும் அதில் நடைபெறவில்லை. மறியல் முடிந்து அவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். இது ஒரு தொடக்கமே என்றும் மாபெரும் பேரணி உண்மையில் ஜூலை 26ஆம் தேதி மிர்டேக்கா சதுக்கத்தில் நடைபெறும் என்றும் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். அதில் முன்னாள் பிரதமர்களான டாக்டர் மகாதீர் முகமது, தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின், பாஸ் கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹாடி ஆவாங் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தைவானில் நேற்று டானா சூறாவளி கொண்டு வந்த கனமழையால் பெருவெள்ளமும் நிலச்சரிவு சம்பவங்களும் ஏற்பட்டன. இதனால் பாதுகாப்பு கருதி 3000 பேர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் பெரும்பாலும் மலைப்பாங்கான பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். குறைந்தது 28 பேர் சிராய்ப்பு காயங்களுக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். குறைந்தது 10 நிலச்சரிவு சம்பவங்கள் ஏற்பட்ட வேளை 49 இடங்கள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. மணிக்கு 137 கிலோமீட்டர் வேகத்துக்கு சூறாவளியின் சீற்றம் அந்நாட்டின் மேற்கு கரையை நேற்று நள்ளிரவு முதல் இன்று விடியற்காலை வரை தாக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் சேதங்கள் அதிகரிக்கும் என ஐயுறப்படுகிறது. Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharum. Cloud9 Crispy Crunch. Cloud9. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my